தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வெகு தூரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். எலியா தீர்க்கதரிசி பாகால் உண்மையான தெய்வமா, கர்த்தர் உண்மையான தெய்வமா என்பது பற்றிய ஜனங்களுக்கு அறிவு புகட்ட காரணமாக இருந்தார். கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருந்தவன் இந்த எலியா மாத்திரமே. பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர் இருந்தனர். பாகால் தீர்க்கதரிசிகள் தங்களது பலிபீடங்களை செப்பனிட்டு தங்கள் பாகால் தெய்வத்தை அழைத்து ஒன்றும் நடக்கவில்லை. எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்த போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தை பட்சித்து போட்டது. இதை கண்ட ஜனங்கள் யாவரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று பாடி மகிழ்ந்தனர். எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடித்து கொண்டு போட்டான். இதை அறிந்த யேசபேல் அரசி ஆள் அனுப்பி எலியாவை கொன்று போடுவதாக அறிவுறுத்தப்படுகிறார். இதை அறிந்தவர் தன் பிராணன் தப்புவதற்காக வனாந்தரத்தில் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சோர்வுற்று சூறை செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் புசித்து குடித்து மறுபடியும் படுத்து கொண்டான். 2ஆம் தரமும் கர்த்தருடைய தூதன் எலியாவை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்து புசித்து குடித்து போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். பிரியரே, நாமும் உலக வாழ்வில், வனாந்திர வாழ்க்கையில், கண்ணீரின் பள்ளத்தாக்களில், தேவைகளின் நடுவில், கடன் பாரங்களின் கலக்கத்தில், தீராத வியாதியின் கொடூரத்தில், போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று கூறிக்கொண்டு வேத வாசிப்பு, ஜெபம், பாடல், துதி, ஆராதனை இல்லாமல் நம்மை சுற்றி உள்ளவர்களின் முன்னிலையில் மனம் கசந்திருக்கிறீர்களா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், சரீரமோ பலவீனம் உள்ளது. சரீர பலவீனம் இருந்தால் தேவனோடு அதிக நேரம் செலவு செய்ய முடியாது. சரியான சத்துள்ள உணவும் போதிய நித்திரையுமே நம்மை புதுப்பிக்கும். ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஜீவ அப்பத்தினால் நம்மை திருப்திப்படுத்துவார். ஒப்பு கொடுப்போமா? நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமேன்.